ஓம் வாராகி தாயே வாராகி. ஜெய் வரகி, ஜெய் ஜெய் வரகி. என் அன்பு தங்கமே, உனக்கு அதிர்ஷ்டம் இருப்பதால் தான் இன்று உன் வாராகி அம்மா கண்ணில் பட்டிருக்கிறேன். இதை முழுவதுமாய் கேட்காமல் தள்ளி விட்டு விடாதே. உனக்காகத்தானே உன்னை தேடி உன் வாராகி அம்மா பேசிக்கொண்டிருக்கிறேன். உன் வாராகி அம்மாவுக்காக சில நிமிடம் ஒதுக்கி இதை கேட்க மாட்டாயா? இனி உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. நீ ராஜயோகம் வசதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய். நான் உனக்காக என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று இந்த பதிவை நீ கேட்க வேண்டும். என் தங்கமே, உன்னிடம் பணம் இருக்கிறதா, வசதி இருக்கிறதா என்று தானே பார்க்கிறார்கள். நல்ல குணம் இருக்கிறதா என்று பார்ப்பதில்லை இந்த மனிதர்கள். ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று இவர்களை தான் நம்பினேன். நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் தான் இருப்பார்கள் என்று நம்பினாய். தங்கமே, நீ நம்பியிருந்தவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். அதற்குத்தான் உன் வாராகி அம்மா சொல்லி கொண்டே இருப்பேன், யாரிடமும் ஓர் அளவுடன் பேசி பழகு என்று. நீ நல்ல குணம் கொண்ட பிள்ளை. கள்ளம் கபடு இல்லாததால் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடுகிறார்கள். சில பேர் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் சுயநலமாக நடந்து கொள்கிறார்கள். பிறகு அவர்களே யோசிப்பார்கள், நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன், நான் ஏன் இப்படி பிறர் மனதை கஷ்டப்படுத்தி பார்த்துவிட்டேன் என்று வாராகி அம்மனிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். தங்கமே, இதை நினைத்து கொண்டு உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க வேண்டும், உன் லட்சியத்தை அடைய வேண்டும். இதை மட்டும் உன் மனதை நினைத்து கொண்டு, உன் மனதில் இது என்னவென்று தெரிந்து கொண்டு உன் லட்சியம் எதுவோ அதை நீ செயலில் காட்டு. தங்கமே, உன் லட்சியத்தை அடைய என்ன நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். தங்கமே, முதலில் கோபத்தை விட்டுவிடு. வெறுப்பு, அவசரப்படுவதை விட்டுவிடு. ஆசை, நம்பிக்கை இல்லாமை, இதையெல்லாம் நீ விட்டால் நீ ஜெயித்து விடலாம். உன்னிடம் பொய்யாக அன்பை காட்டி பின் ஏமாற்றிவிட்டு உன் மனதை கஷ்டப்படுத்தி இதுபோல அவர்கள் நடந்து கொள்ளும்போது அவர்களுக்கு என்னதான் கிடைக்குமோ? தங்கமே, இதிலிருந்து நீ அனுபவத்தை கற்றுக்கொண்டாய். யார் யார் என்று இனி இதுபோல் நடக்காது. யார் யாரிடம் எப்படி நீ பேச வேண்டும் என்று நீயே இதிலிருந்து தெரிந்து கொண்டிருப்பாய். தங்கமே, உன் மனம் கவலையாக இருக்கும்போது, உன் மனம் பாரமாக இருக்கும்போது உன் மனபாரம் தீரும் என்று உன் பிரச்சனைகளை யாரிடமும் சொல்லாதே. உனக்கு அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு உன்னை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசுவார்கள். நீ எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நீ எதற்கும் பயப்படாதே. உன்னை சுற்றி யார் என்ன தந்திரம் சதி வேலைகள் செய்தாலும் அது உன்னிடத்து பலிக்காது. நான் இருக்கும்போது என்னை மீறி உனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. என் தங்கமே, இப்போது உன்னிடம் பேசாமல் நீ யாரோ என்று பார்ப்பது போல இப்போது நடந்து கொண்டாலும், உன்னை ஒதுக்கி வைத்தாலும் உன் உறவுகள் உனக்கென்ற நல்ல நேரம் வரும்போது, நீ வசதியில் முன்னேற்றத்திலும் உயர்ந்து நிற்கும்போது இதையெல்லாம் கண்டு வியக்கப் போகிறார்கள். தங்கமே, நீ கேட்டது ஒன்று கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதே. அதைவிட உனக்கு சிறப்பான ஒன்று உனக்கு நான் தருவேன்.
நீ நிம்மதியுடன் மகிழ்ச்சியாக எந்த குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீ வாழப்போகிறாய். உன் வாராகி அம்மன் பொறுப்பு. நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன். நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டு கவலைப்படாதே. எல்லாம் சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனக்கு சாதகமான அனைத்தையும் உனக்கு செய்து தருவேன். உன்னால் முடியும். நீ ஜெயிப்பாய். உன்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. நீயே உன்னை குறைவாக நினைத்து கொள்ளாதே. என் வாராகி அம்மா என் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பித்தானே என்னிடம் உன் வேண்டுதல்களை சொல்லியிருக்கிறாய். உன் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன். என் தங்கமே, உன் பக்தியும் உன் நம்பிக்கையும் என் மீது வைத்தால் போதும். உன் எதிர்காலத்தை பற்றி தெரியாமல் இருப்பதால் தான் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதை வைத்து நீ கவலைப்படுகிறாய். நீ உன் எதிர்காலத்தில் நீ நலமுடன் ஆரோக்கியமாக வசதி நிறைந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். தங்கமே, நீ எப்போதும் உன் வாராகி அம்மன் பெயரை உச்சரித்து கொண்டிரு. நான் உன் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வருவேன். அற்புதங்களை நிகழ்த்துவேன். நீ எத்தனை தடைகளை எல்லாம் நீ தைரியமாக கடந்து வந்திருக்கிறாய். இது எல்லாம் உனக்கு புதியதா? அல்ல. எந்த தடைகள், எத்தனை பிரச்சனைகள் நீ உன் மன தைரியத்துடன் கடந்து வந்திருக்கிறாய். நீ புத்திசாலி, திறமைசாலியான என் தங்க பிள்ளை. நீ உன் பொறுமைக்கும் நீ காத்திருந்ததற்கும் நீ பல மடங்கு பலனை பெறப்போகிறாய். உன்னை சந்தோஷமாக உன் வாராகி அம்மன் வாழ வைப்பேன். உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்? அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள். வாழ்க வளமுடன்.